நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அறிஞ்சு காட்டி கொடுக்குறவனும் ஆபத்தானவன் தான், அறியாமல் காட்டி கொடுக்குறவனும் ஆபத்தானவன் தான். அதனால தான் நான் டிஜிபியை கொன்னேன். உன் மேலே எனக்கு அதிகமாக பாசம் இருக்கு நல்ல தம்பி. அதனால தான் நான் உன்னை கொல்லலை. ஆனால் கோவப்பட்டேன். பதவியில் இல்லாமலே அரசு உன்னை கண்டுபிடிச்சா. ஆனால் டிபார்ட்மெண்ட்டே கையில் வச்சிருந்த டிஜிபியால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. அரசு கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற முடியல. அரசு ஒன்றும் அவங்க திறமையால் என்னை பிடிக்கல. நான் ரொம்ப நம்பின ஜிஜேயும் அந்த சின்ன தம்பியும் சேர்ந்து என்னை காட்டி கொடுத்துட்டாங்க. காட்டி கொடுத்தவங்க உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த 2 பேருமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று முதலாளி, என்னை கொல்ல நினைக்கல, என் மேலே கோவம் தான் பட்டேன்னு சொன்னீங்கல்ல, என் விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது ஒன்று போதும் எனக்கு. இனிமேல் நீங்கள் என்னை கொன்னா கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஜிஜேயும் அந்த சின்ன தம்பியும் நான் கொல்லணும். காட்டி கொடுத்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் அவங்க 2 பேருமே உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் என்ன காட்டி கொடுத்தது உங்களை காட்டி கொடுத்ததுக்கு சமம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்களை கொல்லணும். நீ இப்போவும் என் மேலே விசுவாசமாக தான் இருக்க? இப்போ இல்லை, எப்போவுமே நான் உங்கள் மேலே விசுவாசமாக தான் இருப்பேன். அதனால தான் உங்களை இன்னும் நான் முதலாளின்னு கூப்பிட்றேன், இல்லைனா மிஸ்டர் விஸ்வநாதன் கூப்பிட்டுருப்பேன். உன்னை ஏமாற்றி உண்மையை வாங்கினாலே அரசி, அவளை என்ன பண்ண போகிற? உண்மையை வாங்குறது அவங்க டியூட்டி. அதை தானே அவங்க பண்ணாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறவங்கள விட்டு வைக்கக்கூடாது. அதுதானே நம்ம டியூட்டி. அரசையும் விட்டு வைக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஜிஜேவை நான் பார்க்கணும். அவனை நான் கொல்லணும். 1000 பாம்பில் இருக்கிற விஷயம் அவன் ஒருத்தன் உடம்புல இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுற ரொம்ப கெட்டவன். சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கிற பொண்ணை நம்பலாம். ஆனால் கூட இருக்கிற இந்த ஜிஜேவை நம்பக்கூடாது. அவன் எமனோட ஏஜென்ட். ஜிஜே இருக்கக்கூடாது, அவ்வளோதானே? அவனை நான் கொல்லணும். என் கையால் நான் கொல்லணும். அவன் உயிரை நானே எடுக்கணும். அவன் உயிரை எடுக்கிறப்ப எடுக்கலாம். முதல்ல உன் தாடி எடு. என்ன பார்க்குற? எப்பவும் விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னல, இருக்கணும். நீ என் கூடவே இருக்கணும். இருப்பியா? இருப்பேன். என்ன உன் வாழ்க்கையே தலைமுறை வாழ்க்கையாகி போச்சு. அரசு உன்னை தேடிட்டு இருப்பா. அவள் கண்ணில் படாமல் இருக்கணும். தலைமறைவாக இருந்தாலும் தலைவனோட தானே இருக்கேன். இனிமே உன்னை தாடி இல்லாமல் பார்க்கணும். அதான் உனக்கு அழகு. ஓகே நல்ல தம்பி. மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காங்களா? அவர் இல்லையே. நான் கேட்கறது உங்க சேர்மன் விஸ்வநாதன். நானும் அவரை தான் சொல்றேன். அவர் இல்லை. இல்லையா? இல்லைன்னு சொல்ல சொன்னாரா? நீங்க வர்றது அவருக்கு தெரியுமா மேடம்? தெரியாது. அப்ப போன்ல ஏதாவது பேசுனீங்களா? பேசல. என்ன மேடம், அவர் கூட போன்லயும் பேசல, நீங்க வர்றதும் அவருக்கு தெரியாது. என்ன எப்படி மேடம் அவர் என்ன இல்லைன்னு சொல்லுவாரு? தெளிவான ஆட்கள் தான் இருக்காங்க. எப்படி டெஸ்ட் வச்சாங்க தெரியுமா? அவர் இருக்காரா இல்லையான்னு நான் உள்ள போய் பார்க்கலாமா? நான் தான் இல்லைன்னு சொல்றேன் மேடம். நீ சொல்றது நான் நம்பணுமா? டேவிட் மேடம் போய் பாருங்க. ஓகே மேடம். ஹலோ சார், நில்லுங்க சார். எங்க சார் போறீங்க? இந்த பாருங்க மேடம், இது ஹாஸ்பிட்டல். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அவரை உள்ள வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. போலீஸ்காரங்களை டியூட்டி பண்ண விடாம தடுத்தா தூக்கிட்டு போய் உள்ள வைக்கலாம் தெரியுமா? வைங்க. எங்க சேர்மன் எடுத்துட்டு போறாரு. எத்தனை தடவை எடுத்துருப்பாரு. நீ யாரு? பார்த்தா தெரியல. கம்பவுண்டர். இது என்ன இடம்? ரிசப்ஷன். ரிசப்ஷனிஸ்ட் யாரு? நிக்குதா. அப்ப நீ ஏன்டா பதில் சொல்ற? ஏன் நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும், புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ.
is the problem here? அம்மா ஐயாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, அவர் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு அடிக்கிறாங்க. நீ ஏதாவது ஏடாகுடம் பண்ணிருப்ப, போ நான் பாத்துக்கிறேன். எதுக்காக அவரை பார்க்கணும்? நீங்க யாரு? சேர்மனோட ஒய்ஃப் டாக்டர் சரோஜினி விஸ்வநாதன். நான் செந்தமிழரசி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். தெரியும். சொல்லுங்க, எதுக்காக அவரை பார்க்கணும்? அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் அவர்கிட்ட தான் பேசணும். நான் அவரோட ஒய்ஃப்னு சொன்னேனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்களா? ஐ ரிமெம்பர் இட். நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல, உட்காந்து பேசுறதுக்கு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசணும். அவரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வேணும். வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்பாயின்மெண்ட் வாங்காம வர்றது தப்பு. இங்க ஒர்க் பண்றவங்கள மிரட்டுறது அதை விட தப்பு. அவங்கள கை நீட்டி அடிக்கிறது அதை விட பெரிய தப்பு. டிஜி ஆஃப் போலீஸ்க்கு இது தெரியாதா? நீங்க நினைச்ச உடனே பாக்குறதுக்கு அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் பார்ப்பாங்க. இது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்ற பெரிய மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ற பவர் எங்க கிட்ட இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அவங்கள விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு நீங்க விசாரிக்க போறீங்க? அதான் சொன்னேன்ல, அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, அவர்கிட்ட தான் சொல்லணும். தப்பே பண்ணாத அவரை தப்பு பண்ண நீங்க அவரை விசாரிக்கணும்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு செந்தமிழரசி மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தப்பு பண்ணேனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க பண்ண தப்பு உங்களுக்கு தெரியாதா? வாட் டு யூ மீன்? அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்தீங்க, அது தப்பு. எங்க ஸ்டாஃபை மிரட்டுறீங்க, அது தப்பு. அதுவும் இல்லாம என் ஸ்டாஃபை அடிச்சீங்க, அது தப்பு. அதைத்தான் சொன்னேன். உங்க ஹஸ்பண்ட் உள்ள இருக்காரா இல்லையா? அதான் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லிட்டானே. நீங்க சொல்லுங்க, இருக்காரா இல்லையா? He is not here. எங்க இருப்பாரு? தெரியாது. வைஃப் என்ன சொல்றீங்க? எங்க இருப்பாருன்னு தெரியாதா? அவர் சொல்லல, நானும் கேட்கல. இங்க வருவாரா? வருவாரு. எப்ப வருவாரு? எப்ப வேணா வருவாரு. அவருக்கு சிட்டில 16 ஆபீஸ் இருக்கு. எந்த டயத்துல எந்த ஆபீஸ்லயும் இருக்கலாம். எந்த ஆபீஸ்ல இருப்பாருன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ற அந்த 16 ஆபீஸும் பார்த்துட்டு தான் வரேன். எல்லா இடத்துலயும் போய் தேடணும் உங்களுக்கு. அவரை போன்ல கான்டாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? போன் நம்பர் சொல்றேன், பேசுறீங்களா? சொல்லு. 98847. ரெயின் போது எடுக்க மாட்டேங்கிறாரு. யார் பேசினாலும் எடுப்பாரு. I'll try. ஐ திங்க் ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். டிஜிபி மேடம், அவர் எங்க இருக்காரு, எப்ப வருவாருங்கிறது தெரியல. உங்களுக்கு அவர் அவசியம் பார்க்கணுமா? அவசியம் இருக்கிறதுனால தானே இங்க வந்திருக்கேன். வீட்டில் வச்சு பார்க்கலாமா இல்லை இங்கேயே பார்க்கலாமா? எனக்கு இடம் முக்கியம் இல்லை, நான் அவரை தான் பார்க்கணும். ஓகே, நாளைக்கு காலையில் 10 o'clock. உங்களுக்கு டைம் இருக்குமா? எனக்கு எப்போ வேணாலும் டைம் இருக்கும், எங்கள் டியூட்டி அது தானே. உங்கள் ஹஸ்பண்டுக்கு டைம் இருக்குமா, இல்லைன்னா ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருப்பாரா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாளைக்கு மார்னிங் 10 o'clock you be here, he will see you. நான் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ முக்கியமான வேலை, அவர் கிளம்பணும், அது இதுன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லிட்டு ஏமாத்துறவர் அவர் இல்லை. அவ்வளவு ஈஸியா அவர் எதையும் தூக்கியும் போட்டுற மாட்டார். வாக்கு தவற மாட்டார்னு சொன்னேன். அவர் யார் பேச்சையும் கேட்டு முடிவெடுக்க மாட்டார். எத்த அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா அவர் அம்மா சொன்னாலும் மாற மாட்டார். அதுதான் சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ,
நீங்க ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? டிஜிபி மேடம், நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். என் புருஷன் நல்லவர், தப்பே பண்ணாதவர், அதான் சொன்னேன். ஓ, உங்க புருஷன் நல்லவர், தப்பே பண்ணாதவர். ஆஃப் கோர்ஸ். ஓகே, நாளைக்கு 10 மணிக்கு பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கணும். குட் ஈவினிங் செல்வி. செல்வி நில்லு. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? குட் ஈவினிங் திரும்பி சொல்லக்கூடாதா? அவ்வளவு குறைஞ்சு போயிட்டானா? நாம 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருக்கோம். ஆமா. நல்லதானே இருக்கோம். ஆமா. அப்ப எதுக்கு குட் ஈவினிங் சொல்லாததுக்கெல்லாம் கோபப்படுறீங்க? நான் கோவப்படல, நீ ஏன் கோவமா இருக்கேன்னு பாக்குறேன். மூஞ்சி ரொம்ப கோவமா இருக்கே. என்ன பிரச்சனை செல்வி? அது எனக்கு தெரியணும். என்ன ப்ராப்ளம்? உங்க மாமியார் மேல கோவமா இருக்கேன். எந்த மாமியார்? உங்களுக்கு எத்தனை மாமியார்? 2 மாமியார் 2 மாமனார். இல்ல, ஒரு மாமியார் தான். அவங்க மேல என்ன கோபம்? அவங்க ஒன்னு திரும்பி கூப்பிட்டாங்களா? ஏதாவது சண்டையா? என்ன பிரச்சனை சொல்லு. பழையபடியா? அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு? ஏதாவது எனக்கு உங்க போனே பண்ணலையே. நீ கவலைப்படாத, நான் போய் பாத்துக்கிறேன். ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்குறேன், ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? எங்க? அவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போல, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சார பார்க்க போயிருக்காங்க. யார? விஸ்வநாதன் சாரியா? ஆமா. பாத்துட்டாங்களா? இல்ல. பாத்துருந்தாங்கன்னா மீட்டிங்கே வேற மாதிரி இருந்திருக்குமே. ஏன் அவங்க சார பார்க்க போறது உங்களுக்கு முதலே தெரியுமா? எனக்கு தெரியும். இல்ல, சார தெரியும், உங்க அம்மாவை தெரியும். மீட்டிங் எனக்கு தெரியாது. ஆமா, எதுக்காக அவங்க மீட் பண்றாங்க? சார விசாரணை பண்ணுமா? என்ன விசாரணை பண்ணுமா? சரோஜினி அம்மா கேட்டிருக்காங்க, என்ன விசாரணை பண்ண போறீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு. உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதானே? அதுக்கே நீ அத்தை மேல கோபப்படணும்? போலீஸ் எதுக்காக விசாரணை பண்ண போவாங்க? ஏதாவது தப்பு நடந்திருந்தா இல்லன்னா தப்பு பண்ணிருந்தா? ஆமா, இல்லைன்னு சொல்லல. விஸ்வநாதன் சார் தப்பு பண்ணிருப்பாரா? அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. செல்வி, இந்த பார், விஸ்வநாதன் சார் நல்லவர் தான். ஆனா அவரை பத்தி தப்பா யாராவது ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அதுக்காக அவரை போய் விசாரிக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க போய் ராங்கா பேசிருக்காங்க. நானும் அத்தை அப்படிதான் நினைச்சேன். அவங்க ராங்கா பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு இல்ல, அது போலீஸோட தோரணை. விசாரணை பண்ணா அப்படிதான் பண்ணணும். சும்மா சவச்சவன் பேசிட்டு இருந்தா சரியா பதில் சொல்லுவாங்களா? நீ உங்க அம்மாவை ஆரம்பத்துல இருந்தே ராங்கா பாக்குற. அதனால அவங்க எது செஞ்சாலும் உனக்கு ராங்கா தெரியுது. இந்த பாருங்க, நான் சொல்லல, சரோஜினி அம்மா சொன்னாங்க. அவங்க யாராவது பத்தி தப்பா சொல்லிருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருந்த ஆளை மிரட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. சரோஜினி அம்மா சொன்னாங்க. ஆமா. நீ பாக்கல? நான் பாக்கல, நான் வெளியே போயிருந்தேன். அதனாலதான் உணர்ச்சி வசப்படுற, உங்க அம்மா மேல கோவப்படுற. அடுத்தவங்க சொல்றதெல்லாம் வச்சு இந்த மாதிரி முடிவுக்கு வரக்கூடாது செல்வி. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். நாம நேரடியா பார்க்கணும். எனக்கு என்னமோ உங்க அம்மா விசாரணை பண்றதுக்காக அங்க போனது தப்பு இல்லைன்னு தோணுது. ஜால்ராவை எடுத்துட்டீங்களா? அடிங்க. என்ன அத்தைக்கு ஜால்ரா போடுறேன்னு சொல்றியா? அடிப்பேன், ஜால்ரா போடுவேன். 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்ததுக்காக இல்ல. எதை பத்தியும் கவலைப்படாம, யாருக்கும் பயப்படாம ஒரு நேர்மையான அதிகாரியா இருக்காங்க பாரு, அதுக்கு அடிப்பேன். ஐயப்ப ஜால்ராவே எடுத்து அடிப்பேன், பெரிய ஜால்ரா அடிப்பேன். நல்லா அடிங்க, அடிங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னென்னவோ நடக்க போகுது போல இருக்கே.
ஏங்க நிக்கிற? என்னங்க இது, எங்க போயிட்டீங்க? போனை கூட ஆன்சர் பண்ணவே இல்ல. ஆன்சர் பண்ணலன்னா முக்கியமான வேலையில இருந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுங்க, ஆனா அவளுக்கு தெரியலையே. யாருக்கு? செந்தமிழ் அரசிக்கு. அந்த அம்மா இங்க வந்திருந்தாங்க. எதுக்கு? உங்களை விசாரிக்கணுமா? என்ன விசாரிக்கணுமா? கேட்க வேண்டியதுதானே? கேட்டனே. என்கிட்ட சொல்ல முடியாதா? உங்ககிட்ட தான் சொல்ல முடியுமா? ஏங்க, எதுக்குங்க அந்த அம்மா உங்களை வந்து பார்க்கணும்? தெரியல. எனிவே, நாளை காலையில் 10 o'clock நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நோ, நான் அவளை மீட் பண்ண மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நான் அவளை பார்க்க மாட்டேன். பார்க்க விரும்பல. இது பாருங்க, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அவங்கள பார்த்து தான் ஆகணும். அந்த அம்மா டிஜிபி, அவங்க கிட்ட பவர் இருக்கு. பார்க்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால நானே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். டுமாரோ மார்னிங் 10 o'clock. ஏய் வைடா. அம்மா துண்ணு. ஏய், உன்னாண்ட தான் சொல்றேன், சோத்த துண்ணு. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா அடி வாங்காம சாப்பிடு. துண்ணு. நான் எதுக்கு சாப்பிடலாம்? நான் எதுக்கு சாப்பிடலாம்? இந்த பார், எங்க முதலாளி கொடுக்க சொன்னாரு, அதனால நாங்க சோறு கொடுக்குறோம். துண்ண வேண்டியதானே? தட்டியா விடுற. சாப்பிடலன்னா என்னடா பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஏய், டேய், சும்மா நிறுத்துடா. இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? அப்பா வேணா என் புருஷனை கொன்னுட்டீங்க, என் பிள்ளைங்களையும் பிரிச்சுட்டீங்க. மத்தவங்க வாழ்க்கையும் வயிறும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர் எங்க முதலாளி. சோத்தையா தட்டி விடுற. அந்த சோத்தோட அருமை இப்ப உனக்கு தெரியாது. ஏய் வாடா. போங்கடா போங்க. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. சோறு கொடுக்குறாங்களா? சோறு. ஏய் அண்ணே, 2 பேரும் ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிண்ணே. பாவிங்க, இப்படி அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டேனே. என் பிள்ளைங்களா என்ன பண்றாங்களோ கடவுளே.
ராஸ்கல், இவனை துரத்துனானா இல்ல துரத்துன மாதிரி தெரியுதா? பழத்தெல்லாம் வேற தூக்கி போட்டேன். ஏன் துரத்துன? நான் எங்க துரத்துனேன்? காலையில வாக்கிங் போல வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன காமெடியா? சரி போ போ. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போனோம். கால் சரியில்லைங்கிறதுனால விளையாடுறானுங்க. ஆரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா இருக்கு. நான் ஜிஜே பேசுறேன். யாருன்னு தெரியல அத்தை. என்ன பின்னாடியே துரத்திட்டு வரான். அப்புறம் வந்து உங்களை துரத்தலன்னு சொல்றான். காமெடி பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அத்தை. ஆனா இதுல ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. ஆமா அத்தை, ஆமா. இப்ப அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும், செக்யூரிட்டி. நீங்க நீங்க போலீஸ் ஒருத்தரை வீட்டு பக்கத்துல போடுங்க. செலவு பத்தி பார்க்காதீங்க, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சொத்து தான் கொடுத்துருக்கீங்களே அத்தை. ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு அத்தை. எப்ப வேணா எது வேணா நடக்கலாம், பாத்துங்க. ஓகே அத்தை. சொல்லியா? சிங்க பெருமாள் தாயா பேசுறேன். சிங்கத்தோட கர்ஜனை உனக்கு கேட்கலையா? என் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான். சொல்லு. பட்ஜெட்லாம் போட்டாங்க, தேர்தல் எப்போ வரும்னு கேட்குறியா? தேர்தல் எப்போ வந்தா என்னையா? நீ தான் எம்பி, ஏற்பாடு பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். டெல்லியை பார்க்கணுங்கிறதுக்காகவே எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஏயா சொல்லியிருந்தா நான் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி வச்சிருப்பேன்ல. நீ எல்லாம் பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ண போற? கையை தூக்குவ, இல்ல கவுந்தடிச்சு படுப்ப. சரி, என்னமோ பண்ணு. அண்ணா, அந்த ஜிஜேவை பார்த்தானே, அவனை ஜிஜேன்னு சொல்லாத, சீச்சேன்னு சொல்லு. அண்ணா, அந்த சீச்சேவை தானே பார்த்தேன். பார்த்துட்டு சும்மா வாடா வந்த? சும்மா வரலண்ணே, பீதியை கிளப்பிட்டுல வந்திருக்கேன். அப்படி என்னடா பண்ண? ஏண்டா கர்ணா, அவனுக்கு பீதியை கிளப்பிட்டு வந்து சொன்ன, வேதியவளடா கிளப்பிட்டு வந்திருக்க. முதல்ல அவனை பத்தி கேள்விப்படுறப்போ வில்லன்னு நினைச்சேன். என்னையே வந்து மிரட்டிட்டு போனப்போ ஹீரோன்னு நினைச்சேன். இப்ப அவன் பெரிய காமெடியானாவில் இருக்கான். ஏண்டா கர்ணா, அண்ணா, உன் ஒரு ஆளை பார்த்தா அவன் இவ்வளவு மிரண்டு ஒன்னா? ஆமாண்ணே. நீ சிங்க பெருமாளோட ஆளுங்கிறது அவனுக்கு தெரியுமாடா? தெரியாதுண்ணே. அப்போ யாரோ ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைச்சு அவன் பயந்து ஓடி இருக்கான். அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆமாண்ணே. அரசி குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான் சொன்னான். அரசி குடும்பத்துக்கு நான் தான் தூணுன்னு சொன்னான். தூணுன்னா ஆடும். இந்த தூண் ஓடுதடா. ஆமாண்ணே. இந்த ஓட்டம் ஓடுறவன் எப்படா நம்ம ஹோட்டலுக்கு வந்து நம்ம பசங்க முன்னால அவ்வளவு பேசிட்டு போனா? ஒருவேளை சிங்க பெருமாளையே மிரட்டிட்டு வந்தேன்னு சொல்லி அரசிக்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக பண்ணிருப்பானோ? அதுக்காக தானே இருக்கும். அண்ணா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்னடா? அரசி அவனுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்துருக்காங்கண்ணே. இவனுக்கு 100 கோடி ரூபாய் சொத்தா? ஆமாண்ணே. இவனுக்கு ஏண்டா காரணம் அரசி 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்தா? அரசியோட பொண்ணு செல்வியோட பங்குன செல்வி வேணான்னு சொல்லிட்டாங்க. இவன் வாங்கிட்டு வந்துட்டானே. ஓ, அவன் எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா குலைக்கிற ஜாதியா? சாக்கடையில பணம் இருந்தா கூட உள்ள இறங்கி எடுப்பான் போல இருக்கடா. சாக்கடையில பணத்தை போட்டு செக் பண்ணி பாத்துருவோம்ண்ணே. வேணாண்டா,
அவன் பேசுறப்பதான் வீரமா பேசுறான். அவன் நடந்து வர்றதை பார்க்கும்போது பாவமா இருக்குடா கர்ணா. ஒன்னு பண்ணுடா கர்ணா. சொல்லுங்கண்ணா. நீ அவனை ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம பசங்க எல்லாத்தையும் இறக்கி விடு. தினம் ஒருத்தனை ஃபாலோ பண்ண சொல்லு, நல்லா விரட்ட சொல்லு. நம்ம பசங்க விரட்டல அவன் கால் சரியாகணும்டா. பீஸே வாங்காம சரி பண்ண டாக்டர்னு அவன் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும். சரிண்ணே. ஏ கர்ணா, இது இந்த சிங்கத்தோட வேலைன்னு இப்ப அவனுக்கு தெரியக்கூடாதுடா. அண்ணா பயத்திலே போய் சேர்ந்துட்டானா நம்ம தான் செஞ்சோம்னு தெரியாமலே போய் சேர்ந்துருவானே. அவன் அவ்வளவு ஈஸியா போக மாட்டான்டா. அவன் பல பேரை அனுப்பி வச்சுட்டு தான் போவான். அப்படியே அவன் அவசரப்பட்டாலும் நான் அவனை போக விட மாட்டேன். என்னை தேடி அவன் வருவான், வர வைப்பேன். அப்ப பாரு இந்த சிங்க பெருமாள் கிட்ட அவன் எப்படி பேசுறான், எப்படி நடந்துக்கிறான்னு. டே கர்ணா, அண்ணே அவன் பின்னால ஃபாலோ பண்ண சொன்னதுனால அவன் பின்னாலேயே போயிடாதீங்க. அரசு குடும்பத்து மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அரசு குடும்பத்துல சீக்கிரம் ஒரு இளவு விழணும்டா. அந்த ஒப்பாரி சத்தம் கேட்கணும். அந்த ஒப்பாரி சத்தம் இந்த சிங்க பெருமாள் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப தாண்டா கர்ணா என் மகனோட ஆத்மா சாந்தி அடையும். ஷார்ப் வந்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காங்களா? இருக்காரு. இன்னைக்கு காலையில ஜெர்மனி போறதா ஒரு பிளான் இருந்தது. டிஜிபி செந்தமிழ் அரசி உங்களை பார்க்க வராங்கன்னு சொன்னேன். கேன்சல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. குட். பார்க்கலாமா? ஷூர். விஸ்வநாதன், செந்தமிழ் அரசி வந்திருக்காங்க. வர சொல்லு. ஓகே வாங்க. எந்த ரூம்? நான் கூட்டிட்டு போறேன். இட்ஸ் ஓகே. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாரும் இருக்கக்கூடாது. நான் ஒரு வைஃபுங்க. அதான் நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அது ஒண்ணு மாறாது இல்ல? மாறினதுனால தானே நான் ஒரு வைஃபா வந்தேன். நீங்க அடிக்கடி ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. I really think you should see a doctor. I'll find my way. Thank you. May I come in, sir? Yes, come in. I'm செந்தமிழ் அரசி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். உங்களை பத்தி நீங்களே சொல்லணுமா? அதான் நாடே சொல்லுது. ஐ எம் விஸ்வநாதன். உட்காருங்க. என்ன பார்க்க நேத்து வந்திருந்தீங்களா? நான் இல்லைன்னு உடனே பிரச்சனை பண்ணீங்களா? சொன்னாங்க. என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க நினைச்சது எல்லாமே சரியா இருக்காதுல்ல? உங்களுக்காக நான் ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். 5 crores லாஸ். கோடிங்கனாலே உங்களுக்கு சாதாரண தானே சார்? என்ன ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்களாமே, என் ஒய்ஃப் சொன்னா. இந்த கம்பெனி யார் பேர்ல இருக்கு சார்? என் பேர்ல தான் இருக்கு. என் பேரு விஸ்வநாதன். என் ஒய்ஃபோட பேரு சரோஜினி. என் பேர்ல இருக்கிற முதல் எழுத்து விஏ எடுத்து என் ஒய்ஃப் பேர்ல இருக்கிற எஸ்ங்கிற முதல் எழுத்து எடுத்து ரெண்டையும் சேர்த்து விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு பேர் வச்சுட்டேன். ஓ, இந்த கம்பெனிக்கு வர நல்லது கெட்டதெல்லாம் உங்களையும் உங்க ஒய்ஃபையும் சேருமா இல்ல உங்களை மட்டும் தான் சேருமா? ஏன் என் கம்பெனிக்கு ஏதாவது நல்லது பண்ண போறீங்களா இல்ல கெட்டது பண்ண போறீங்களா?
உங்க கேள்வியே தப்பா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு நல்லது நடந்தா அது ஒய்ஃபுக்கு நடந்த மாதிரி, ஒரு ஹஸ்பண்டுக்கு கெட்டது நடந்தா அதுவும் ஒய்ஃபுக்கு நடந்த மாதிரி, அதே மாதிரி தான் ஒய்ஃபுக்கு எது நடந்தாலும் அது ஹஸ்பண்டுக்கு நடந்த மாதிரி. என்னையும் என் ஒய்ஃபையும் ஏன் பிரிக்கிறீங்க? சாரி சாரி. உங்களுடைய வருஷ வருமானம் எவ்வளவு சார்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. பால் குணசேகரனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எந்த பால் குணசேகரன்? முன்னாள் டிஜிபி. இப்படி நீங்க தெளிவா சொன்னா தானே எனக்கு தெரியும். பால் குணசேகரன்ற பேர்ல 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவரு எனக்கு ஃப்ரெண்டு தான். ரொம்ப க்ளோஸா? க்ளோஸாவே போன ஃப்ரெண்டு. பாவம் அவர் தான் இறந்து போயிட்டாரு. துக்கம் விசாரிக்க போனீங்களா? இல்ல, அந்த டைம்ல லண்டன்ல இருந்தேன், அதனால போக முடியல. உங்க கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து பால் குணசேகரன் அக்கவுண்ட்டுக்கும் அவங்க ஒய்ஃப் அக்கவுண்ட்டுக்கும் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் போயிருக்கு. ஆமா, போயிருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அவருக்கு எதுக்காக நீங்க மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்க? அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணாரு? ஏன் அனுப்பி வச்சீங்கன்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் செத்து போயிட்டாரே சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னப்பா, என்ன விஷயம்? சேர்மன் கையெழுத்து வாங்கணும். இப்பெல்லாம் போட முடியாதுப்பா, இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் வா. இல்ல சார், முக்கியமான ஃபைல் சார். போப்பா, நான் தான் சொல்றேன்ல, போ. நீங்க டிஜிபி, பெரிய பதவியில இருக்கீங்க. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாமா? அதான் போக சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க, எதுக்காக மாசம் மாசம் பால் குணசேகரன் அக்கவுண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்புறீங்க? ஆமாமா, அந்த இடத்துல தான் வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இப்ப கையெழுத்து வாங்க வந்தானே, அந்த பையனோட பேர் என்ன? அவன் பேரு, எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சரி சார், அது வேண்டாம். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு வரேன். 4-5 வருஷத்திலேயே எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்தது. அப்போ பால் குணசேகரன் தான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணாரு. அவர் செஞ்ச உதவினால தான் என் கம்பெனி மறுபடியும் தலை நிமிர்ந்தது. அதுக்கப்புறம் என் உழைப்புல எத்தனையோ கம்பெனில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம். மனசுக்குள்ள சின்னதா ஒண்ணு தோணுச்சு, பால் குணசேகரன் மட்டும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செய்யலன்னா நான் என் கம்பெனி அப்பவே இழுத்து மூடிட்டு போயிருப்பேன். அவர் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் தான் என்ன இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ வச்சது, மல்டி மில்லியனர் ஆக்குச்சு. பால் குணசேகரன் கிட்ட சொன்னேன், உன்னாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னு. உன்னையும் ஒரு பார்ட்னர் ஆக்கி லாபத்துல பங்கு தரேன்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கல. ஆனா என் மனசு கேட்கல. மாசம் மாசம் ஒரு தொகையை அவருக்கு அனுப்பி வச்சேன். ஆரம்பத்துல மறுத்து அவரு போக போக கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா? நீங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா? எனக்கு போய் பிடிக்காது. ஓ, பாத்தீங்களா, ரொம்ப நேரமா நாம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன சாப்பிடுறீங்கன்னு கூட கேட்கல. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ், நான் மறுபடியும் வரேன். எப்போ வேணாலும் வாங்க, ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உன் பேர் என்ன? எதுக்கா? பேர் சொல்லடா. கோயில் பிள்ளை. மேடம், அவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. என்ன விசாரிச்சிங்களா? முகத்துல சந்தோஷத்தையே காணோம். நீங்க எதை நினைச்சு வந்தீங்களோ அது கிடைக்கலையோ? ஒரு நல்ல மனுஷனை ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. என் ஹஸ்பண்ட் தான் சொல்றேன், அவர் தப்பு பண்ணிருப்பாரோன்ற சந்தேகத்துல விசாரிக்க வந்துட்டீங்க. இதுக்காக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. செந்தமிழ் அரசி, பர்சனலையும் ப்ரொஃபஷனையும் என்னைக்குமே கலக்கக்கூடாது. யூனோ, நீங்க மறுபடியும் சம்பந்தம் இல்லாம தான் பேசுறீங்க. சம்பந்தத்தோட தான் பேசுறேன், புரியும்? அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஐயாவை பார்க்க போனேன், உள்ள இல்ல.
அந்த டிஜிபி கிட்ட பேசிட்டு இருப்பாருப்பா. இல்ல மேடம், வேற யாரோ. அவங்க அபிஷியல் ட்ரெஸ்ல வரல, பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். மேடம், முக்கியமான ஃபைல் உடனே கையெழுத்து வாங்கணும். நான் பேசிட்டு வரேன்யா. வெயிட் பண்ணலாம்ல? ஃபைல் பண்ணலாம். வா சரோஜினி. செந்தமிழ் அரசி போயாச்சுங்க. என்ன கேட்டாங்க? சம்பந்தம் இல்லாம ஏதோ கேட்கறா. செத்து போன டிஜிபி பால் குணசேகரனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் கேட்கறா. அவர் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், 30 வருஷம் ஃப்ரெண்டான்னு கேட்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 30 வருஷம் ஃப்ரெண்டுன்னா உனக்கு தெரியாம இருக்குமா? அவரையும் என்னையும் ஒரு நாளாவது சேர்த்து நீ பார்த்திருக்கியா? ஆமாங்க, அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. அதுதான் நானும் சொன்னேன். அந்த டிஜிபி ஏதோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல கனெக்ஷன் வச்சிருந்தாராம். அவரு என் ஃப்ரெண்டுன்னு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கா. சரோஜினி, நான் சொல்லல இப்ப நடக்கிற திசையில எனக்கு நேரம் சரியில்லைன்னு. ஏங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அரசிய பாக்குறீங்கல்ல? பால் குணசேகரனை பத்தி தான் பேசினாங்களா, இல்ல பழைய விஷயம் ஏதாவது பேசினாங்களா? நீயும் கூட வந்து பார்த்துருக்க வேண்டியதானே? வரேன்னு சொல்லிதான் வந்தேங்க. வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்களே. பால் குணசேகரனை பத்தி விசாரிச்சதுல உங்க முகம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன விளையாடுறியா? லைஃப்ல எந்த போலீஸ்காரனையும் பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தர் ஆபீஸை தேடி வந்து என்ன விசாரிச்சுட்டு போறான், நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கான்னு கேக்குற? இல்ல, அதையும் தாண்டி ஒரு ஓரத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொம்பளைங்க குணம் மாறவே மாறாதா? அரசி போலீஸ் அதிகாரியா வந்தா, விசாரிச்சா, போயிட்டா, அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கல. போதுமா? கரெக்ட் கரெக்ட். அவங்க முகத்திலையும் அப்படி ஒன்னும் சந்தோஷம் எல்லாம் தெரியலையே. டாக்டர் சரோஜினி, ஆராய்ச்சியில் இறங்கிட்டீங்களா? அரசி என் வாழ்க்கையில் வந்து போன நிழல். நீதான் நிஜம். நிழலை பார்த்து நிஜம் பயப்படலாமா? நான் என்னைக்கும் உனக்கு தான் சொந்தம். உனக்கு மட்டும்தான் சொந்தம். ம், சரி போ, பேஷன்ஸை பாரு. என்ன விஸ்வநாதன் சார், நல்லா நடிச்சிங்களா? அவங்க என்ன சார் என்னென்னமோ கேட்குறாங்க. அவ என்ன கேட்பா, நீங்க என்ன பதில் சொல்லணும்னு தெளிவா சொல்லியிருக்கேன்ல. அதனால தான் சார் சமாளிச்சேன். திடீர்னு ஒருத்தன் கையெழுத்து வாங்க உள்ள வந்துட்டான். நான் பதறி போயிட்டேன். அவன் ஒன்றும் உளறிட மாட்டானே. அவன் வளர மாட்டான். விசுவாசமான வேலைக்காரன். நானும் உங்களுக்கு விசுவாசமான வேலைக்காரன் தான் சார். அது தெரிஞ்சுதான் இந்த விஸ்வநாதன் உங்களை நடிக்க செலக்ட் பண்ணான். ரொம்ப துணிச்சலா பண்ணிருக்கீங்க சார். தப்பு பண்றவங்களோட மூலதனமே துணிச்சலும் தைரியம் தான். அரசிக்கு எதுவும் சந்தேகம் வரலையா? இல்ல சார். அவ சாதாரணமான ஆள் இல்ல. நீங்களும் சாதாரண ஆள் இல்லையே சார். செந்தமிழ் அரசி மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் இந்த விஸ்வநாதனை பார்க்க முடியாது. நான் உண்மையான விஸ்வநாதன் இல்லைங்கிறத அரசி கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல சார்? உண்மையான விஸ்வநாதன் யாருன்னு இந்த வெளி உலகத்துக்கு தெரியாது. என் போட்டோ எந்த பேப்பர்லயும் வந்ததில்ல, எந்த சேனல்லையும் வந்ததில்ல. வந்திருந்தா தானே தெரியும் நான் தான் விஸ்வநாதன். 20 வயசுல நான் என் வாழ்க்கையை தீர்மானிச்சேன், இப்படிதான் இருக்கணும்னு. இது வரைக்கும் எந்த சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கு. அது இனிமேலும் போகணுமே சார்? போகும். சிக்கலை உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்க உயிர் போகும். அது யாரா இருந்தாலும் சரி. டேவிட், சொல்லுங்க மேடம். அவனோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே. எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டேன் மேடம். அவன் 6 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. இப்போதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. அவன் ஒய்ஃப் பேர் கூட ரோஜா மேடம்.
அவனுக்கு ஒய்ஃப்னா உயிர் மேடம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல கூட விசாரிச்சேன் மேடம். அவன் மேல எந்த கிரிமினல் கேஸும் இல்லை மேடம். பத்தாது, அவன் நம்ம கிட்ட வளர்னா வேற ஏதோ நெஜம் அவன்கிட்ட இருக்கு, அதை வரவழைக்கணும். அப்படி இல்லைனா நம்ம என்கொயரி நடத்தின இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். அந்த கோயில் புள்ள நமக்கு வேணும். ரூம்குள்ள வந்து சேர்மன் கிட்ட கையெழுத்து வாங்கணுங்கிறான். சேர்மன் முன்னாடி நின்னுகிட்டு யாராவது சேர்மனோட கையெழுத்து வேணும்னு சொல்லுவாங்களா? முதல்ல அவனை தூக்குங்க, இன்னைக்கே தூக்குங்க. விசாரிங்க அவனை. ஓகே மேடம். என்ன எங்க போற? டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். உன் கூட கொஞ்சம் பேசணுமா? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு கூப்பிடுறீங்க? நீங்க கூப்பிட்டா நான் வரணுமா? ஏறா வண்டியில ஏறா சொல்றேன்ல, அடி வாங்கினதான் கேப்பியா? ஏறா ஏறு ஏறா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.